கல்லணையை கட்டியிருக்காரு அப்படின்னும் போது அவரோட விஷன் எப்படி இருக்குது, அவரோட திங்கிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் அவரை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காருன்றதுனால அவரோட நேம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. அதனால தான் இந்த பேர் வந்து பெருவளத்தான் திருமாவளவன் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் இதை வந்து என்னோடய கம்பெனிக்கு சூட்டபுளாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட ஐடியாலஜியை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஐடியாலஜின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு இடத்துல கற்றுக்கிறது தான். இந்த ஐடியாலஜியை நான் யூஸ் பண்ணி நான் எந்தளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்றத தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டீமை வழிநடத்துறதுக்கான ஒரு விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஆரம்பித்தது தான். பட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஆல்மோஸ்ட் கெத்துணியோட விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் ஒரு டெக்னீஷியன் அண்ட் சிஆர்எம் அண்ட் பிராண்ட், ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டை வந்து கால் பண்ணி ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசுகிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு சிஆர்எம் கால் பண்ணி அவங்களுக்கு கேட்குறாங்க, என்ன ப்ராப்ளம் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா அகெயின் டெக்னீஷியனுக்கு அந்த இந்த தான் இஷ்யூ அப்படின்னு சொன்ன உடனே அந்த டெக்னீஷியன் அந்த பிளேஸ் போகிறாங்க. போனதுக்கப்புறம் சப்போஸ் வாரண்டியில் இருந்ததுன்னா பில் இருந்தால் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும், பில் இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது. இந்த இஷ்யூ வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு ஆப்பை. பட் இந்த ஆப் வந்து ஒன்லி ஃபார் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலை. இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மை ப்ராடக்ட்ஸ், நீங்கள் வாங்குகிற ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடியாது. நெக்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு நம்ம தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சர்வீஸும் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்னா பேன் இண்டியா தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம லோக்கல் வைஸில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டைலே எல்லாமே மாறிடுச்சு. 9 to 6 அப்படின்றதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து அதை யாருமே இப்போ லைக் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த ஜென்ரேஷனு நீங்கள் ஒரு 80s 90s to 2000 கேட்டிங்கன்னா 6 to 9 to 6 எல்லாம் ஈஸியாக கரெக்டாக வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோமா ஜாலியாக இது பண்ணோமா மறுநாள் வேலைக்கு போனோமா அப்படி இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி சுத்தமாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாமே நான் நினச்சா வேலை செய்யணும், இல்லைன்னா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ற தாட்டில் தான் எல்லாமே இருக்காங்க. அதை நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இவங்களோட ஜென்ரேஷன் எப்படின்னா நினச்சா ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்றைக்கும் எந்த டைமுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ அதை ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட ஒர்க் பார்க்க போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் ஒரு கம்பெனியும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி தேவைன்னும் போது அந்த டெக்னீஷியன் அடிஷ்னலாக இன்கமுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நினைக்கும் போது ஒர்க் பண்ணலாம், அவசரமே இல்லை. எப்போ தேவையோ அப்போ போய் ஒர்க் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணி வரணும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறதுக்கு. இதுக்கான ஒரு விஷயம் தான் இது. நெக்ஸ்ட் சேல்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டீங்க, சர்வீஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் சேலும் இதுலேயே இந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் வாங்கிடலாம். பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம மை ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சர்வீஸு இப்போ தான் டெஸ்டிங்கில் இருக்குது. டெஸ்டிங் முடிஞ்ச உடனே டெக்னீஷியன் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸு, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் ரெண்டல். இப்போ நிறைய பேர் கமர்ஷியலில் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் இப்போ ஒரு ஃப்ரீசர் வச்சுருப்பாங்க, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன திடீர்னு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு அடித்தோம் அப்படின்னு ஐஸ்கிரீமில் ஒரு கிலோ வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை ரெண்டல் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் சரியாகணும்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அகைன் பையிங் செல்லிங் வந்து நீங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். அது ஆப்ஷன் இருக்குது. ப்ராடக்டோட இன்சூரன்ஸ், இதுதான் இந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒன்று இருந்தால் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். எஸ் சார். ஸோ அதில் யூ கேன் சேவ் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே பண்ணிக்கலாம். எஸ் சார். வாட் வே யுவர் ஆப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஒன். அண்ட் இது வந்து எம்எஸ்சிமிக்கான உள்ள ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்டா இல்லை ஸ்மால் இவங்க ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ப்ராடக்டா இல்லை இண்டிவிஜுவல்ஸான ப்ராடக்டா? இல்லை, எல்லாருக்குமே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணலாம், ஷாப்ஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், கார்பரேட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். டோட்டலாகவே ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் இருக்கும். அதுக்கான விஷயம் தான் அது. டிஜிட்டல் லாக்கருக்கும் இதுக்கும் என்ன விஷயம்னா அதை ஒரு
கவர்மெண்ட் ஆக்ட். அதில் வந்து நீங்கள் ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் அதில் கிடையாது. இது வந்து சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவோம். அது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது சார். இட்ஸ் ஒன்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் இல்லையா? ஃப்ரீ கிடையாது, ஃப்ரீ ஆஃப் கிடையாது. ஃப்ரீ, அதாவது 10 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ தான். அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா 99 rupees 50 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல்ஸ். பட் டவுன்லோடிங் யூ ஹேவ் டு பே, நோ? ஃப்ரீ தான் சார். நீங்கள் டவுன்லோட் பண்ணி 10 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓவர் அண்ட் அபவ் யூ ஹேவ் டு பே. எஸ் சார். அதுக்கு மேலே போனால் நம்ம பே. எஸ் சார். இந்த 10 ப்ராடக்ட்ஸ் மேலே நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு 99 rupees பர் இயருக்கு. ஓகே. ஸோ பைலட் லான்ச் பண்ணிட்டீங்க? அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஹவுஸ் த ரெஸ்பான்ஸ்? இல்லை, நாங்கள் பேக்எண்டில் டெஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் நான் பைலட்டுன்றது இது நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கெட் துணைன்றது வந்து பியூர் தமிழ் நேமாக இருக்குது. எஸ் சார். ஸோ ஹவு கேன் யூ ரீச் நார்த் இந்தியா அண்ட் அதர் அக்ராஸ் இந்தியா? சார், எப்போவுமே ஒரு ப்ராடக்டோட பார்த்தீங்கன்னா பிராண்டுன்றது நம்ம உருவாக்குறது தான். இப்போ தமிழ் நேம் இப்போ ஃப்ரெஞ்ச் லோஃப் அப்படின்றோம். ஃப்ரெஞ்ச் லோஃப் இங்கே கிடையாது, பட் அது ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி ஆகிடும். அது எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு விஷயமே கிடையாது. அந்த ப்ராடக்டோட வேல்யூ என்ன, அது யூஸர் என்னன்றதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்டோட நேமே பிராண்ட் ஆகும். அதனால் நான் பிராண்டெல்லாம் தமிழ் ஹிந்தி அப்படிலாம் நான் எதுவும் யோசிக்கல. பட் இதை நம்ம பிராண்டாக பண்ண முடியுன்றது தான் என்னோட விஷயம். நான் பிராண்டை விட ப்ராடக்டை எந்த அளவுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக வைக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன் சார். இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆல்சோ, நோ? எஸ் சார். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். என்னது மாரி சர்வீசஸ் இருக்குது சார்? எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இப்போ நார்மலாக நம்ம போனனாலே அவங்களே ஆல்ரெடி கொடுக்குறாங்க. இப்போ உங்கள்கிட்ட வரும்போது என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் போது சார்? இப்போது எல்லாருக்குமே என்னென்னா மல்டி ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பிராண்டோட ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த பிராண்டோட ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் கொடுப்பாங்க, அதுக்குன்னு எல்லாமே. ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நம்ம வைக்க முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் கார் பண்ணிக்கலாம், காரோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், பைக் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே பண்ணிக்கலாம். அது அவங்க இட் வில் பி இந்த தேர்ட் பார்ட்டி டைப் ஆஃப் திங்கில் இருக்குமா, இல்லை சர்வீஸ் கொடுக்குற மாரி இருக்காது? எனக்கு வந்து நீங்கள் இதில் வந்து நான் பண்ணுறேன், எனக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, எனக்கு வந்து ரிப்பேராக இருக்குது, இல்லை சர்வீஸ் பண்ணணும்னா எஸ் சார். இட் வில் பி ஆஃப் எ கம்பெனி திங் ஆர் உங்கள் இதுலேயும்? ஆக்சுவலாக இது எப்படின்னா சார், ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பேன். 4 ஆப்ஷன் இருக்கும். கெட் துணை சப்போர்ட் அண்ட் டிக்கெட் ரைசிங் அண்ட் கால் பேக் ரெக்வஸ்ட் அண்ட் பிராண்ட் சப்போர்ட். இப்போ நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட்னும் போது நாங்கள் பேக்கெண்டில் அந்த கஸ்டமர் கார்டு நம்பரை அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பிராண்ட் சப்போர்ட் சொல்லி டைல் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகிடும். ப்ராடக்ட் நீங்கள் வந்து தேட வேண்டியது இருக்காது. ஒரு விஷயமும் வந்து நீங்கள் தனியாக போய் தேடி, இப்போ ஒரு பிராண்டை தேடுவீங்க, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் தேடுவீங்க, அதுக்கப்புறம் தான் டைல் பண்ணுவீங்க. பட் இதில் அந்த இஷ்யூ இருக்காது. நீங்கள் டேரெக்டாக டைல் பண்ணி டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கால் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா கால் பேக் சப்போர்ட்ன்றது நீங்கள் கால் பேக் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன ப்ராப்ளம் கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் இது பண்ணிட்டோம். நான் இன்னொரு விஷயமா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா, இப்போ எங்களோட இப்போ தான் பிகினர் அப்படின்றதுனால எங்களுக்கு பிராண்டுக்கு நாங்கள் அப்ரோச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தான் அது எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்னா, இப்போ இண்டிவிஜுவல் ஒரு நம்பர்லேருந்து நம்ம நிறையா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. இப்போ எல்லா பிராண்டுக்கும் நாங்கள் கொலாபரேஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அது என்னென்னா, இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் எனக்கு கால் பேக் ரெக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் எனக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்தா உங்களோட டைம் சேவ் பண்ணுவோம். அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறோம். ஜஸ்ட் நாங்கள் பிகினர்ன்றதால நெக்ஸ்ட் நான் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். You have tie up with the OEMs, huh? எஸ் சார். You have tie up with the OEMs and the product companies and மாதிரி. இல்லை சார், இப்போ தான் நான் வந்துருக்கோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் சார். இப்போ ஆல்ரெடி அர்பன் கம்பெனி தான் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அதில் வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து என்ரோல் பண்ணுறாங்க, அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஹவ் யூ ஆர் கோயிங் டு காம்பீட் வித் தம்? நோ சார், இது எனக்கு என்னோட பார்ட்லேயே இல்லை சார். அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு அர்பன் கிளப்புக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டு
இந்த மாதிரி விஷயம் எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணும். பட் நம்மளோட ஆப்பில் அது கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு டீட்டெயில் அந்த ப்ராடக்ட் யார் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து போகுமே, தேர்ட் பார்ட்டி. அவங்களுக்கு அந்த சர்வீஸ் யார் பண்ணுறாங்க அந்த கன்சர்ன் டெக்னீஷியன் மட்டும்தான் போகணும் போது அவங்க பார்த்துட்டு அந்த டீட்டெயில் அப்படியே பார்த்துருவாங்க. அந்த டீட்டெயில் எப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா டீட்டெயில்ஸாக, அந்த டீட்டெயில் அவங்க பார்ப்பாங்க. எந்த இயர் என்ன மாடல் எல்லாமே பார்த்த உடனே அந்த இஷ்யூ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிளியராக வருவாங்க. நீங்கள் இதுதான் இஷ்யூன்னா முடிஞ்ச அந்த பார்ட்டு போன பார்ட்டு அவங்களே எடுத்துகிட்டு வந்து இதுதான் இஷ்யூங்க, இதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒன் டைமில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட என்ரோல் பண்ணுற சர்வீஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்கள்ட்ட தான் இருக்கணுமா இல்லை இது கேன் பி இல்லை இது இல்லை அவங்க என்ரோல்மெண்ட் வேறு எதுலேயும் பண்ணிக்கலாமா? தட்ஸ் நாட் மேட்டர் சார். அது என்னோட இதில் ஆட் பண்ணாங்கன்னா என்னோட கால்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்க, இல்லைனா இது பண்ண போகிறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக நான் வைக்கணும்னு நான் ஐடியா இல்லை சார். ஏன்னா நான் அவங்ககிட்ட சொன்னது பிகினிங்கில் சொன்னது 9 to 6 அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டக்கூடாது அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே இருக்காங்க. அதனால் அதை நான் அப்படி ஃபீலாக வச்சுருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து கம்பெனியோட டைப் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அப்போ எக்ஸ்க்ளூசிவாக என்னோட ஸ்டாஃப் தனியாக வச்சுருவேன். ஆஃப்டர் சேல் சர்வீஸ். எஸ் ஐ சார் இது வந்து இப்போ ரீட்டைலர்ஸோட டைப் பண்ணி பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ அவங்க வாங்கும்போதே வந்து ரீட்டைலர்கிட்டேருந்தே வந்து நீங்கள் உங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க ரீட்டைலர்ஸே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரினா இட் பி மோர் யூஸ்ஃபுல் இல்லையா? உங்களுக்கும் இருக்கும், ப்ளஸ் இவங்க போய் திரும்பவும் அதை போய் எடுத்து பண்ணுறது அப்படின்றது. கண்டிப்பாக சார். அது நான் ஐடியா இருக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் சார். அது மேனுஃபேக்சரோடய டேரெக்டாக டைப் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க? இல்லை சார். இப்போ உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னோடய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகினர்ஸ் அப்படின்றதுனால நாங்கள் ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இதுவும் நாங்கள் பேசியிருக்கோம். பட் அஃபிஷியலாக நாங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு பிராண்டோ ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் பிஃபோர் நாங்கள் போனோம்னா அதுக்கான ரெஸ்பான்ஸு இருக்காது. இப்போ நான் லான்ச் பண்ணிவிட்டு பிராண்டாக போகும்போது எனக்கான ரெகனைஸ் கிடைக்கும். அது நான் பிச் பண்ணும்போது எனக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் இது வரைக்கும் எங்கள் எண்டில் எதுவுமே பிச் பண்ணாமல் ஃபஸ்ட் ஸ்டெப் இது தான். இந்த ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்னு சார். என்னது இப்போ சென்னை மட்டும்தான் இப்போ பண்ணுறீங்களா இல்லை அதர் சிட்டிஸ் தமிழ்நாடுக்குள்ளே இல்லை அவுட் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ்? என்னோட பிளான் பேன் இண்டியா சார். முடிஞ்சால் இந்தியாவும் தாண்டி போகன்ற ஐடியா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குதோ அந்த இம்பேக்டை தான் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு காட்டும். யூபர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சார் மற்ற பிராண்ட்லாம் ஃபாரின் பிராண்ட்லாம் உள்ளே வராங்க. அவங்க எதை வச்சு வராங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பண்ணாங்க, அந்த ப்ராடக்ட் ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த கண்ட்ரி வந்தாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு ஹிட் ஆகிட்டோம்னா அடுத்த கண்ட்ரிக்கு போகிற மாதிரி தான் இருக்குது சார். ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் மாதிரி சின்னதாக பிளான் பண்ணல. How you inspired by திருமாவளவன் அந்த திருவள்ளத்தான் திருமாவளவன் சார். நீங்கள் சொல்கிறதா சொன்னீங்கன்னா எல்லோரும் வேறு நினச்சிக்கிறாங்க சார். இல்லை சார், அதுதான் சொன்னேன் சார். அந்த கரிகாலம் அப்படின்னு ஒரு பசங்க வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அணையை கட்டிட்டு போய் இப்போவும் அதை யூஸரில் இருக்குது, இப்போவும் அதில் பயன்பாட்டில் தான் இருக்குன்னும் போது அவங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு போன விஷயத்த நான் ரொம்ப இன்ஸ்பயராக பார்க்குறேன் சார். அது வந்து சும்மா வந்துடாது, அது வந்து என்ன மாதிரி திங்கிங்கில் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஒரு மக்களுக்கு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் இது தான் பண்ணுறாங்க. அந்த மக்களுக்காக தான் அது பண்ணார். அது மக்களுக்காக பண்ணதுனால தான் இது வரைக்கும் அதை பற்றியும் நம்ம பேசுவோம். அவர் ஒரு சுயநலமாக பண்ணியிருந்தோன்னா அவரை பற்றி பேசவே மாட்டோம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் இமயமலை வரைக்கும் போயிட்டு வர்றதுன்றது அவ்வளோ விஷயம் இல்லை சார். ஆக்சுவலாக எதுக்கு வந்தேன், எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போயிட்டு வந்தேன். அங்கே வந்து 50% தான் நம்மளுக்கான ஆக்சிஜன் லெவல் இருக்குது. பட் அது வரைக்கும் அவங்க போயிருக்காங்கன்றது வந்து உண்மையாக சொல்லணும்னா அங்கே போயிட்டு ஒரு டாக்டர் சொன்னார் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா முன்னால் நீங்கள் தூங்கிட்டு அப்படியே இறந்துருங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. இப்படி ஒரு இடத்துக்கு போனேன். ஆனால் இவர் அந்த இடத்துக்கு இவரோட டீம் கூப்பிட்டு போயிருக்காரு. அது வந்து நினச்சி பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது. அப்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. சப்போஸ் இவர் மட்டும் அந்த இமயமலை தாண்டி இருந்தாருன்னா தமிழோட ஹிஸ்ட்ரி மாறி இருக்கும். அது எனக்கு அது இப்போவும் எனக்கு ஒரு புள்ள இருக்கும். அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு இன்ஸ்பயர் பயங்கரமாக இருக்குது சார். அது கேட்டிங்கன்னா நான் 4 நாள் பேசிகிட்டே இருப்பேன் சார். அவ்வளோ இன்ஸ்பயர் சார் அவர். உங்கள் பேக்ரவுண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஆப் டெவலப் பண்ணுறது இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாட் யூ
சார் நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆதர்ஷ் ஈவெண்ட் சொல்யூஷன் சொல்லிட்டு அது ஒரு 10 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிஃபோர் அதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஈவெண்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு சார். இல்லை அதுதான் நாங்கள் இன்னொரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம் பார்ட்னர்ஷிப்பில். அங்கே வந்து இந்த ஒரு பிராண்டோட சர்வீஸ் சென்டர் ஆத்தர் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம். அங்கே வந்து இந்த இஷ்யூவை நான் நேரடியாக பார்த்ததுனால இது வந்து ஃப்யூச்சருக்கும் சரி இதை கொண்டு போனால் வேறு லெவலில் கொண்டு போகணுன்றது முடியுன்றத திங்க் பண்ணி ஆரம்பிச்சேன். இன்னும் என்னோடய டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஜஸ்ட் ஒரு இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணது வந்து ஏன்னா தலைமைத்துவம் இதுன்றது வந்து டீம் வச்சு தான் நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான டீம் எங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்க சார். ஃபஸ்ட்டு 8 குயின் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு விமல் ராஜ் வாங்க சார். எனக்கு என்ன பண்ணணுன்றது தாட் மட்டும் தான் எனக்கு வரும். பட் அந்த தாட்டை நான் அவங்கக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு சொன்ன மாதிரி வடிவம் கொடுத்தது இவங்க எல்லாரும் தான். டெக்னாலஜியும் சரி ஆட் பார்ட்னரும் சரி இவங்க அதர்ஸ் டீம் எல்லாருமே. அதனால் இவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இவங்க எல்லாமே இதெல்லாம் பண்ணவே முடியாது. டீம் இல்லாமல் யாருமே ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ண முடியாதுன்றது 100% நான் நம்புகிறேன். அதனால் இந்த டீமை வச்சு தான் நான் மிகப்பெரிய சக்ஸஸை வந்து அடைய போகிறேன்றதை முன்கூட்டியே நான் சொல்கிறேன். தேங்க்யூ. என் நேம் வந்து லக்ஷ்மண். நான் பிடிஜிஎஸ் அதாவது பெருவளத்தான் திருமாவளம் குளோபல் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிட்டோட மேனேஜிங் டைரக்டர் சுதா. நாங்கள் வந்து ஒரு நியூ ஆப் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த லான்ச் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா பப்ளிக் அண்ட் கமர்ஷியல் அண்ட் கார்ப்பரேட் இவங்க எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த யூசர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி உங்களோட பில் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் நடக்காது. இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த பில் மிஸ்ஸிங்ன்ற ஒரு விஷயம் யாருக்குமே வராது. அதே மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது பில் இல்லை அதனால் நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட ஆப்பில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா எத்தனை தடவை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை வேணால் எந்த சர்வீஸ்க்கு வேணாலும் அந்த சர்வீஸ் டீட்டெயில் வந்து ஒரு ப்ராடக்ட் எத்தனை தடவை சர்வீஸ் பண்ணியிருக்கோம் சர்வீஸ் ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் யாருமே உங்களை ஒரு ப்ராடக்ட் போயிடுச்சு திருப்பி இன்னொரு ப்ராடக்ட் அதே ப்ராடக்ட் போயிடுச்சுலாம் இதுக்கப்புறம் உங்களை யாரும் உங்களை இது பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட சர்வீஸு ப்ளஸ் சேல்ஸு எல்லாமே இந்த ப்ராடக்ட்லேயே இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மை ப்ராடக்ட் உங்களோட ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுலேருந்து சர்வீஸ்லேருந்து சேல்ஸு ரெண்டல் அண்ட் பை அண்ட் செல்லிங் இன்சூரன்ஸ் இந்த எல்லா விஷயமும் இந்த ஒரு ஆப்லேயே வந்துடும். இந்த ஒரு ஆப் இருந்தால் போதும் எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ப்ராடக்டில் எந்த விஷயம் இல்லாமல் உங்களால் ஃப்ரீடமாக யூஸ் பண்ண முடியும். யார்கிட்டையும் நீங்கள் ஏமாறணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் சேஃப் தான். இதில் வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு இந்த வந்து ஷேர் ஆகாது. ஒன்லி இந்த கெட் துணையோட சப்போர்ட்டோட உங்களோட டேட்டாஸ் கெட் துணை கிட்ட தான் இருக்கும். வேறு யார்கிட்ட ஷேர் ஆகாது. சேஃப் அண்ட் செக்யூர். இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் என்னால் அவ்வளோ பேர் பண்ண முடியாது. அதனால் பிகினிங் அப்படின்றனால அதாவது 10 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் 10 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. அது எத்தனை பேர் வேணால் பண்ணிங்க அது நோ இஷ்யூஸ். பட் அந்த 10 ப்ராடக்ட் மேலே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 50 ப்ராடக்ட்ஸ் பண்ணிங்கன்னா பர் இயர் சப்ஸ்கிரைபர் வந்து 99 ருபீஸ். இதே வந்து நீங்கள் ஷாப்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 200 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 199. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் இருக்குது. நான் உங்களுக்கு அதை அஃபிஷியலாக உங்களுக்கு கொடுக்குறேன். மை ப்ராடக்ட் அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜாக டெஸ்டிங்கில் வந்து சர்வீஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டோம். டெஸ்டிங்கில் இருக்குது. அந்த டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் அஃபிஷியலாக எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். மற்ற சர்வீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ அதர் டைப் வித் கார்ப்பரேட்ஸோடு நாங்கள் கனெக்ட் பண்ணலான்னு இருக்கோம். பட் இதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் அப்ரோச் பண்ண போகிறோம். உங்களோட சப்போர்ட் வச்சு தான் நான் அதர் கார்ப்பரேட்ஸுக்கு வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்கும்.
உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சுன்னா பேன் இந்தியாவில் பேன் வேர்ல்டுக்கே நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்யூ.